அண்ணாமலை கையில் ஆதாரம், சிக்கும் யார் அந்த சார்? போட்டுடைத்த அண்ணாமலை. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் திமுக அனுதாபியான ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கின் எஃப்ஐஆர் பொது வெளியில் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணை செய்து சென்னை பெருநகர காவல்துறை அண்ணாநகர் துணை ஆணையர் புக்யா ஸ்னேகப்பிரியா, ஆவடி மாநகர காவல் துணை ஆணையர் ஐமன் ஜமால், சேலம் மாநகர காவல் துணை ஆணையர் பிருந்தா ஆகியோர் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உத்தரவிட்டது. மேலும் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்குடன் எஃப்ஐஆர் கசிந்த வழக்கையும் சேர்த்து சிறப்பு புலனாய்வு குழு விரைவாக விசாரிக்கும் என்று உயர்நீதிமன்றம் கூறியது. இந்த குழு கடந்த 2 வாரங்களாக 2 வழக்குகள் குறித்தும் தீவிர விசாரணை செய்கிறது. இந்த நிலையில் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெற்றிருந்த தமிழக காவல்துறையின் சைபர் குற்றப்பிரிவு டிஎஸ்பி ராகவேந்திரா கே ரவி அந்த குழுவில் இருந்து விலகுவதாக உயர் அதிகாரிகளுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. அவருக்கு போதிய ஒத்துழைப்பு இல்லாததால் ரவி அதிலிருந்து விலகியுள்ளதாக தகவல் வெளியானது. ஆனால் இந்த தகவலை காவல்துறையினர் உறுதி செய்யவில்லை. மேலும் புலனாய்வு குழுவில் இருந்து டிஎஸ்பி விலகல் தொடர்பான எந்தவொரு அதிகாரப்பூர்வமான தகவலையும் தமிழக காவல்துறை தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் வழக்கு குறித்து பேசிய அண்ணாமலை பல பகீர் தகவலை பகிர்ந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். இது குறித்து அண்ணாமலை பேசுகையில், ஞானசேகரன் டிசம்பர் 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் யாரிடம் செல்போனில் பேசினான் என்ற விவரம் என்னிடம் இருக்கிறது என தெரிவித்த அண்ணாமலை, மேலும் கடந்த 1 வருடமாக ஞானசேகரன் யாரிடமெல்லாம் பேசினான் என்ற கால் ரெக்கார்ட் என்னிடம் இருக்கிறது. அந்த சார் யார் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என பகீர் தகவலை தெரிவித்த அண்ணாமலை, மேலும் குற்றம் நடந்த பிறகு டிசம்பர் 25ஆம் தேதிதான் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு முன்னதாகவே டிசம்பர் 23 மற்றும் டிசம்பர் 24ஆம் தேதி மாணவியை பலாத்காரம் செய்த பிறகு செல்போனில் ஞானசேகரன் பேசினான். இதில் சில காவல்துறையினருக்கும் தொடர்பு இருக்கிறது. எனக்கு யார் என்பது தெரிய வரும் என பரபரப்பான தகவலையும் தெரிவித்த அண்ணாமலை, மேலும் எல்லாவற்றையும் வெளியிட நான் ஒன்றும் காவல்துறை கிடையாது, காவல்துறையே இந்த விவகாரத்தை வெளியிட வேண்டும் என்று தான் விரும்புகிறேன் என தெரிவித்த அண்ணாமலை, ஒருவேளை நீங்கள் சொல்லாவிடில் கண்டிப்பாக நான் ஆதாரத்தை வெளியிடுவேன், என்னிடம் ஆதாரம் இருக்கிறது என்று அண்ணாமலை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். இந்த நிலையில் யார் அந்த சார் என்ற விவரத்தை நீங்கள் வெளியிடாவிடில் கண்டிப்பாக நானே அதனை சொல்லிவிடுவேன், ஆதாரமும் இருக்கிறது என்று அண்ணாமலை கூறியது அரசியல் வட்டாரத்தில் யார் அந்த சார் என்கிற விவாதம் அனல் பறந்து வருகிறது. மேலும் பாஜக தலைவர் அண்ணாமலை கையில் இருக்கும் யார் அந்த சார் என்பதற்கான ஆதாரத்தை நிச்சயம் வெளியிடுவார் என்றும், ஏனென்றால் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை முதலில் அண்ணாமலை கையில் எடுத்த பின்புதான் இது தேசிய அளவில் பேசப்பட்டு குற்றவாளி மீது கிடுக்குப்பிடி விசாரணை நடந்து வருகிறது என பேசப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தின சேவல்.